பாகிஸ்தான் வங்கதேசம் இடையிலான டெஸ்ட் தொடர 2-0 அப்படிங்கிற கணக்கில் கைப்பற்றி இருந்துச்சு வங்கதேசம் அணி. இந்த நிலையில ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில டாப் 10ல இருந்து பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் வெளியேற்றப்பட்டிருக்காரு. வங்கதேசத்துக்கு எதிரான தொடர்ல பாகிஸ்தான் அணியோட முன்னாள் கேப்டன் பாபர் அசாம் 64 ரன்களை மட்டுமே எடுத்திருந்த நிலையில டெஸ்ட் வீரர்கள் தரவரிசையில பாபர் அசாம் பின்னடைவை கண்டிருக்காரு. தரவரிசையில கடந்த 5 வருஷத்துல முதல் முறையா டாப் 10ல இருந்து பாபர் அசாம் வெளியேற்றப்பட்டிருக்காரு. இந்திய அணியோட முன்னாள் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 2012 மற்றும் 2013 ஐபிஎல் தொடர்களில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனா ராகுல் டிராவிட் இருந்தது குறிப்பிடத்தக்கது. விக்ரம் ரத்தோர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட துணை பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதாவும் தகவல் வெளியாகியிருக்கு. வங்கதேசம் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் வர்ற 19ஆம் தேதி தொடங்கவிருக்கு. முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்க இருக்கு. இந்த நிலையில இந்திய வீரர்கள் செப்டம்பர் 12ஆம் தேதியே சென்னை வர இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம 12ஆம் தேதி முதல் இந்திய வீரர்கள் சேப்பாக்கம் மைதானத்தில் தீவிர பயிற்சியில ஈடுபடவிருக்கிறதாவும் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.